Morning students, today we are going to see the topic displaying using fetch menu. So displaying பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபெச் ஒன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஃபெச் ஒன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இருக்கக்கூடிய எல்லா ரெக்கார்ட்ஸையும் வந்து டிஸ்பிளே பண்ணுற மெத்தடையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா ஃபெச் மெனி. ஸோ இந்த ஃபெச் மெனி ரெக்கார்டு பார்த்திங்க அப்படின்னா நாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எத்தனை ரெக்கார்ட்ஸ் வேணும்னு செலக்டடாக நம்ம கொடுக்குறோமோ அந்த ரெக்கார்ட்ஸை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுதான் வந்து ஃபெச் மெனி அப்படின்றது. ஓகே, டிஸ்பிளேயிங் ஸ்பெசிஃபைடு நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இஸ் டன் பை யூஸிங் ஃபெச் மெனி. திஸ் மெத்தட் ரிட்டர்ன்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆஃப் த ரிசல்ட் செட். ஸோ இதான் சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் ரெக்கார்ட் இஸ் நாம் என்ன பண்ணுறோம், ஸ்பெசிஃபை பண்ணுறோம், அதை மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ண தான் இந்த ஃபெச் மெனி அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் டியூபிள்ஸ் யூஸிங் ஃபெச் மெனி. ஸோ இம்போர்ட் SQLite 3 கனெக்ஷன் ஈக்குவல் டு SQLite 3 டாட் கனெக்ஷன் academy.db. ஸோ இம்போர்ட் என்ன பண்ணுறோம் பாருங்கள், SQLite 3 வந்து நம்ம கொடுக்குறோம். அப்புறம் கனெக்ஷனில் பாருங்கள், ஸோ கனெக்ஷனில் நம்ம SQLite கனெக்ட் பண்ணிட்டோம், நம்மளுடைய டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ணிட்டோம். நம்மளுடைய டேட்டா பேஸ் நேம் என்ன, academy. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம வந்து இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கர்சர் ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் கர்சர். ஓகேவா? ஸோ கர்சரையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கர்சர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் நம்மளுடைய குவரியை. ஸோ கர்சர் டாட் எக்ஸிக்யூட். ஸோ இதுக்கு எக்ஸிக்யூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்றதான் நம்மளுடைய குவரி. SQLல பார்த்தோம் இல்லையா, அந்த குவரி. நெக்ஸ்ட்டு பிரிண்டில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபெச்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த டைட்டில் வந்து நாமளே கொடுக்குற டைட்டில் இது. ஓகே, ஸோ ரிசல்ட் பாருங்கள், ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் மெனி. ஸோ இதில் வந்து டோட்டலாக எத்தனை ரெக்கார்டு வேணும்னு கேட்டிருக்காங்க, 3 ரெக்கார்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்டையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் மெனி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். லாஸ்ட்டாக பிரிண்ட். ஸோ பிரிண்ட் மேலே பாருங்கள், கர்சர் டாட் ஃபெச் மெனி எதில் அசைன் பண்ணியிருக்கோம், ரிசல்ட்டில். அதனால் அந்த ரிசல்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும் இந்த 3 ரெக்கார்டும். அதனால் பிரிண்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபெச்சிங் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட்ஸும் பாருங்கள், நமக்கு 3 ரெக்கார்டையும் டிஸ்பிளே பண்ணியிருப்பாருங்க. இதான் வந்து அவுட்புட்டு. ஓகே, இதான் வந்து நம்ம டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்ட் அப்படின்னாலே அதை வந்து நம்ம டியூபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் டியூபிள்ஸ் இன் நியூ லைன் வித்தவுட் யூஸிங் லூப். ஸோ இதே ப்ரோக்ராம் ஏன் நம்ம வந்து லூப்பை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் டியூபிள்ஸ் இன் நியூ லைன் யூஸிங் லூப்ஸ். ஓகேங்களா? நியூ லைனாக யூஸ் பண்ணுறது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லேயே வருது பாருங்கள், அவுட்புட் பாருங்களேன், ஒரே லைன்லேயே வருது. ஸோ அது வந்து லைன், அந்த லைனோட எண்டு வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் லைனுக்கு வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லூப் மாடலில், ஆனால் லூப் யூஸ் பண்ணலை. ஸோ லூப் மாடலில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நியூ லைனை யூஸ் பண்ணி அடுத்தடுத்த லைனில் நமக்கு ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணுவோம். ஏற்கனவே போன ஃபெச் ஒன் மெத்தடில் தான் நம்ம வந்து லூப் யூஸ் பண்ணி பார்த்தோம், இதில் லூப் யூஸ் பண்ணலை. ஓகே, ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் டியூபிள்ஸ் இன் நியூ லைன் வித்தவுட் யூஸிங் லூப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ வித்தவுட் யூஸிங். ஸோ இதில் பாருங்கள், இம்போர்ட் SQLite 3. So connection equal to SQLite 3 dot connect academic dot database. Cursor equal to connection dot cursor. Cursor dot executing select star from student. ஸோ இது வரைக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பிரிண்டில் ஒரு மெசேஜும் கொடுத்தாச்சு. ஸோ ஃபெச்சிங் ஃபர்ஸ்ட் 3 ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு. நெக்ஸ்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் மெனி 3 அதையும் கொடுத்தாச்சு. ஸோ போன ப்ரோக்ராம் என்னவோ அதே தான். ஓகே, அதே தான். இதில் பிரிண்ட் லைன், லாஸ்ட்டில் இருக்க பிரிண்ட் லைன் மட்டும்தான் மாறுது. பிரிண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிக் ரிசல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இதுக்கு இந்த வேரியபிள் நம்ம எங்கே போய் ஸ்டோர் ஆகுமோ இதோடைய வேல்யூவை தான் நமக்கு பிரிண்ட் பண்ண போகுது அப்படின்றதுக்காக செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. செப்பரேட்டர் நம்ம வந்து /n/t இந்த மாதிரி /a/l இந்த மாதிரி டி எது யூஸ் பண்ணனாலும் நம்ம செப் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். செப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து SEP அப்படின்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ செப்பரேட்டர் ஈக்குவல் டு /n கொடுக்குறேன். இந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ்னு சொல்லுவோம். இது மாதிரி யூஸ் பண்ணும்போது டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது பைத்தானுடைய ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ /n கொடுத்த உடனே நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை ரிசல்ட்டை 1 by 1 நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபெச்சிங் ஃபஸ்ட்டு 3 ரெக்கார்ட்ஸ்னு போட்டு இங்கே பாருங்கள் 1 by 1 நம்ம கொடுத்துருக்கு. ஓகே, சிம்பிள் இஸ் யூஸ்டு டு, இந்த ரெக்கார்டு புரியுதா? ஸோ நோட்டில் பாருங்கள், சிம்பிள் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் ஏ சிங்கிள் லைன் வித் ஸ்பேஸ். ஸோ இந்த சிம்பிள் ஏன் யூஸ் பண்ணுறாங்க, பிரிண்ட் த லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லா லைன்ஸையும் நமக்கு சிங்கிள் லைனில் வித் ஸ்பேஸஸோடு நமக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றாங்க. டு பிரிண்ட் ஆல் எலிமெண்ட்ஸ் இன் ஏ நியூ லைன்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்பேஸ் யூஸ் செப்பரேட்டர் ஈக்குவல் டு /n
ஆர் செப்பரேட்டர் ஈக்குவல் டு கொட்டேஷனில் கமா ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இந்த மாதிரி கொடுக்கணுமா. நம்ம ஸ்லாஷ்ன்னு கொடுத்தோம்னா அடுத்தடுத்த லைன் வரும். அப்படி இல்லைன்னா இந்த வித்தின் கோட்ஸ்குள்ளே கமா கூட கொடுக்கலாம். ஸோ கொடுத்தோம்னா நம்ம நியூ லைனில், அதாவது அடுத்தடுத்த லைன் ஒவ்வொரு ரெக்கார்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸஸ் இன் எஸ்கியூஎல். ஸோ நம்ம வந்து எஸ்கியூஎல்லே பார்த்துட்டோம் ஆல்ரெடி இதெல்லாம் இல்லையா. ஸோ எஸ்கியூஎல்லில் என்னென்ன கிளாஸஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ வேர் கிளாஸு, டிஸ்டிங் கிளாஸு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கிளாஸஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை எப்படி எஸ்கியூஎல்லில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எஸ்கியூஎல் யூஸ் பண்ணதை எப்படி எடுத்துகிட்டு வந்து எஸ்கியூஎல் லைட்லேயும் பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் பாருங்க. எஸ்கியூஎல் ப்ரொவைட்ஸ் வேரியஸ் கிளாஸஸ் தட் கேன் பி யூஸ்டு இன் தி செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நம்ம செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த செலக்ட் கமாண்டில் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ண போகிறோம். திஸ் கிளாஸஸ் கேன் பி கால்டு த்ரூ பைத்தான் ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த கிளாஸஸ் வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா எதில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் ஸ்கிரிப்டில். ஓகே, ஆல்மோஸ்ட் ஆல் கிளாஸஸ் வில் ஒர்க் வித் SQLite. The following frequently used classes are discussed here. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. நமக்கு இங்கே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸஸை நாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் SQLiteல அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்க்ட், நெக்ஸ்ட் வேர் கிளாஸ், அடுத்து குரூப் பை கிளாஸ், ஆர்டர் பை கிளாஸ், ஹேவிங் கிளாஸ். ஸோ இந்த 5 டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்டிங்க்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ SQL distinct class. The distinct class is helpful when there is need of avoiding the duplicate values present in any specific columns or tables. ஓகேவா. ஸோ டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கிளாஸை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இப்போ நம்மளுடைய டேபிளில் டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் வேல்யூவை மட்டும் நம்ம டேபிளில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் வேல்யூவை மட்டும் நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கிளாஸை வந்து யூஸ் பண்ணுறோம். டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டேபிள்லே வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சேம் கிரேடுலேயே இருப்பாங்க, இல்லை சேம் பர்சன்டேஜ்லேயே இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சேம் டேட்டா சேம் பிளேஸில் இருப்பாங்க. இந்த மாதிரி சேமாக யாரெல்லாம் இருக்காங்களோ அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கு தான் வந்து நம்ம டிஸ்டிங்க்ட் கிளாஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, நாம் எடுத்துக்கூடிய ஃபீல்டை தான் அது செலக்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய காலம் ஆர் டேபிள், அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அவாய்டிங் த டூப்ளிகேட் வேல்யூஸ் ப்ரெசன்ட் இன் எனி ஸ்பெசிஃபிக் காலம்ஸ் ஆர் டேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ நாம் கொடுக்கணும் எந்த டேபிள் அப்படின்றத நாம் கொடுக்கணும். எந்த டேபிளோ அந்த டேபிளுடைய காலமோ அப்போ கொடுத்தா தான் அது என்ன பண்ணும், அதில் இருக்கிற டூப்ளிகேட் வேல்யூஸை நமக்கு டிஸ்பிளே, அதாவது அவாய்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸை மட்டும் நம்ம காமிக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்தோம் அப்படின்னா அதில் கிரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேம் கிரேட் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், ஸோ அவாய்ட் பண்ணும். அதேமாதிரி எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதில் எத்தனை ஸ்டூடெண்ட் பர்சன்டேஜ் சேமாக இருக்கோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறவங்கள மட்டும் காமிக்கும். இப்போ கிரேட் அப்படின்னா ABCDன்னு நம்ம 4 கிரேட் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 கிரேடு தான் எல்லோரும் மாறி மாறி வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நிறைய பேர் எத்தனை பேர் A கிரேடில் இருக்காங்க, எத்தனை பேர் B கிரேடில், எத்தனை C கிரேட், எத்தனை D கிரேடுன்னு பார்க்கும்போது A கிரேட் அப்படின்னு கொடுத்தாலே அதில் எத்தனை ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்காங்களோ அது மாதிரி டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதுக்காக எல்லாருக்கும் ஏஏன்னு போட்டுட்டு காமிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், when we use distinct keyword only the unique values are fetched. ஓகேவா, அதான் சொல்லியிருக்காங்க பாரு. டிஸ்டிங்க்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி சேமாக இருக்கக்கூடிய பர்டிகுலர் அந்த வேல்யூ வந்து யூனிக்யூனா சேம் வேல்யூ இருக்கு இல்லையா, ஒரே மாதிரியான வேல்யூ இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி எடுத்துரும். In this example we are going to display the different grades scored by students from student table. ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய சேம் கிரேட் என்னவோ அதை எல்லாத்தையும் நமக்கு ஃபெச் பண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இம்போர்ட் SQLite 3 connection equal to SQLite3.connect academic.db cursor equal to connection.cursor cursor.execute select distinct. ஸோ இந்த லைனுக்கு பாருங்கள், நம்மளுடைய query பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகுது. டிஸ்டிங்க்ட் எதுக்கு அப்படின்னா கிரேட் அப்படின்ற காலம்காக கொடுத்துருக்கோம். ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்தோம். இப்போ அந்த ஸ்டாரை எடுத்துட்டோம். ஸ்டார்னா ஆல் ரெக்கார்ட்ஸுன்றது எடுத்துட்டோம். அந்த ஸ்டார் அப்படின்றது எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல டிஸ்டிங்க்ட் கிரேடுன்னு நம்ம கொடுத்துருக்கோம். டிஸ்டிங்க்டுன்றது கீவேர்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம இதான் வந்து கிளாஸ் டிஸ்டிங்க்ட் கிளாஸ் தானே பார்த்துருக்கோம், அதோடைய கீவேர்டு.
எந்த காலமுக்கு டேபிளில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய நேம் வச்சுருக்கோம், அவங்களோட கிரேட் வச்சுருக்கோம், அவங்களோட பர்சன்டேஜ் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ அதில் எது வேணும் அப்படின்னா நான் கிரேடுன்ற காலமை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ கிரேடு. ஸோ இந்த query-யை டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க, எப்படி சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக வந்து நீங்கள் இதை எழுதலாம். இந்த ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப ஈஸியான சாப்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு கர்சர் டாட் ஃபெச் ஆல். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெச் ஆல். ஸோ நம்மளோட கிரேடு வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, செலக்ட் டிஸ்டிங் கிரேட். நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய சேம் கிரேடு என்னென்ன கிரேடு இருக்குது அப்படின்றத மட்டும். ஓகேங்களா? ஸோ வித்தியாசம் என்னென்ன கிரேடு மொத்தமாக நம்ம யூஸ் பண்ணுவோம், ABCDEFGHன்னு என்னென்ன கிரேடு யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த கிரேடை மட்டும் நமக்கு டிஸ்பிளேயில் காமிக்கணும். ஸோ ரிசல்ட் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கர்சர் டாட் ஃபெச் ஆல். ஸோ ஃபெச் ஆல்னும் போது ஃபெச் ஆல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், இருக்கிற எல்லாத்தையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ லாஸ்ட்டில் பிரிண்ட் ரிசல்ட். ஸோ கொடுத்தாச்சு, அவுட்புட்டு பாருங்கள். ஸோ BACD மேக்ஸிமமாக B இருக்கும், அதனால் அது ஃபஸ்ட்டு வந்துருக்கு. அடுத்தது A, அடுத்தது C, அடுத்தது D. ஸோ இந்த ஆர்டரில் நமக்கு டிஸ்பிளேல காமிச்சு. ஸோ டோட்டலாக நம்ம 4 கிரேட் தானே யூஸ் பண்ணியிருந்தோம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. வித்தவுட் த கீவேர்டு டிஸ்டிங்க்ட் இன் த above examples 7 records would have been displayed instead of 4. Since in the original table there are actually 7 records and some are with the duplicate values. ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 7 ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு. ஆனால் நமக்கு இங்கே எத்தனை கிரேடு காமிக்குது, 4 கிரேடு. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 ரெக்கார்ட்ஸ்லையும் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த BACDன்ற இந்த கிரேடை தான் அவங்க கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க இல்லையா. அப்போ அதை அவாய்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் மட்டும் என்னென்ன கிரேடு இருக்குன்னு மட்டும் டிஸ்பிளே. இது வந்து கிரேடை மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், அதனால் இந்த ப்ரோக்ராம். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் அவங்களோட மற்ற டீட்டெயில்ஸையும் நம்ம டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம வந்து இந்த query-ல சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து காலமுடைய நேமை கமா கொடுத்து நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் கிளாஸ். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கிளாஸஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.